சிவசிவா. ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம். சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். காலம் கடந்துவிட்டது. பூமியில் இடைவெளி இல்லை, வேகமாக குறைந்து வருவதால் பசுமை காடுகளும் பசுமை இடைவெளியும் வேகமாக அழிந்து வருவதனால் பல ஜீவராசிகள் வாழ இடமில்லாமல் நாட்டில் வாழும் நிலைக்கு வரும்போது அதை மக்கள் அழித்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதனால் எதிர்காலம் மிக கடுமையாக இருக்கும் என்று கூறும் பதில் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி நிற்கும்போது அவன் அந்த குற்றம் செய்தவது அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நடந்தது என்று. அவன் உண்மை கூறும்போது வழக்கறிஞர் அதை ஏற்பதில்லை. அவர் வேறு ஒரு அறிவை முகட்டி அவர் அறிவை மடைமாக்கி விடுகிறார், திசை திருப்பி விடுகிறார். திசை திருப்புவதனால் அந்த மனிதன் என்ன கூறுவது என்றால் தெரியாமல் அவன் மடங்கி விடுகிறான். இந்த நிலைக்கு தான் இந்த நீதிமன்றம் செயல்படுகிறது. நீதிபதியோ வழக்கறிஞர் கூறும் வார்த்தை மட்டும் வைத்துத்தான் அந்த ஆதாரத்தை கொண்டு தான் தீர்ப்பு கூறுகிறார்கள். இதற்கு என்ன பொருள்? மக்களுக்காக சட்டமா, நீதிமன்றத்துக்காக சட்டமா, அவர்கள் வைத்த சட்டமா? காரணம், உண்மை கூறினாலும் குற்றவாளி உண்மை கூறினாலும் பொய் என்று உரைக்கிறார் வழக்கறிஞர். வழக்கறிஞர் கூறுவதும் இவர் விவாதித்தவர் கூறுவதும் மட்டும் உண்மை என்று எப்படி ஏற்பது? காரணம், வழக்கறிஞரும் நேரடியாக சென்று கண்டதில்லை, நீதிபதியும் கண்டதில்லை. கண்ட உண்மையை கூறும்போதும் சட்டம் ஏற்பதில்லை. இதுக்கு இரண்டும் மத்தியில் யார் தீர்ப்பு கூறுவது? மக்களை வழி நடத்தும் அரசு தானே சட்டம் கூற வேண்டும், அரசு சட்டம் உரைக்க வேண்டும். இதுக்கு இரண்டுக்கும் மத்தியில் அரசுடைய தீர்ப்பு என்ன? ஒன்று நீ வழக்கறிஞரும் நேரடியாக கண்டதில்லை, நீதிபதியும் கண்டதில்லை. குற்றவாளி உண்மை கூறி போனாலும் சட்டம் ஏற்பதில்லை. இரண்டுக்கும் மக்களுக்கு நல்வழிப்படுத்துவது அரசுடைய கடமை. அரசு ஏன் இதை அமைதியாக இருக்கிறது? அரசு சட்டம் என்ன? இதுக்கு தீர்ப்பு கூற வேண்டும். தீர்ப்பு கூறிய பின்னில் தான் எலெக்ஷன் நடக்க வேண்டும். இது உண்மை, இறைவன் கூறும் பதில் ஆகும். காரணமும் பூமியில் இடைவெளி கிடையாது. அதே போன்று ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கற்பழித்து விடுகிறான். அந்த குற்றவாளியை கூண்டில் நிறுத்தி கேள்விகளை கேட்கிறார்கள். அவன் அந்த நிலைக்கு வர காரணம் என்னவென்று யாரும் கேட்பதில்லை. குற்றம் செய்தாயா, அதுக்குண்ட ஆதாரங்கள் தேவை. அந்த தீர்ப்பு கூறி அவன் தண்டனை தருகிறார்கள். அவன் ஏன் செய்தான்? அவன் மனைவி விட்டு சென்றது, பிரிந்து சென்றது. அவனால் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் தவறு செய்து விட்டான். அவன் மனைவி பிரிந்து செல்வதற்கு என்ன காரணம்? சமூகத்தின் செயலா, இல்லை வாழ்க்கையின் போராட்டமா? இது எந்த நிலைப்பாடு? இந்த நிலை ஏன் அந்த குடும்பத்துக்கு வந்தது? சமூகத்தில் நிறைய நடைபெறுகிறது. இது வர காரணம் என்ன? யார் காரணம்? இதுக்கு நீதிமன்றமும் வழக்கறிஞரும் நீதிமன்றமும் காவல்துறையும் அனைத்தும் அரசு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது. ஆகினால் இதற்கு மக்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடையாது. ஆகினால் இது புதிய சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். இதுக்கு அரசு என்ன பதில் கூறுகிறது? அரசு பதில் கூற வேண்டும். டிவியில் இன்று இறைவன் அதை தான் கொண்டு வந்துள்ளான். தொலைக்காட்சி மூலமாக அரசு அரங்கேற்ற வேண்டும். இதுக்கு என்ன பதில்? அரசு தான் இது புதிய சட்டத்தை வகுக்க வேண்டும். காரணம், அரசுக்கு கட்டுப்பட்டு தான் அனைத்தும் வாழ்கிறார்கள், மக்களும் வாழ்கிறார்கள். நீதிமன்றமும் காவல்துறையும் நிறுவனங்களும் அரசுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது. அப்படி இருக்கும்போது அரசு பதில் என்ன? இது உண்மையை மக்கள் முன்னாடி எடுத்துரைக்க வேண்டும். மூடி மறைக்கக்கூடாது. மறைத்தால் உங்களுக்கும் தண்டனை உண்டு. எங்களிடம் உங்களால் தப்ப முடியாது. அதே போன்று ஒரு மனிதன் பல குற்றங்களை செய்து விடுகிறான். அவன் நீதிமன்றத்தில் நிற்கப்படும் போது அந்த குற்றத்துக்கு என்ன காரணம்? சமூகத்தின் நிலை வர காரணம் என்ன? விலைவாசி உயர காரணம் என்ன? இதுக்கு அரசு தீர்ப்பு கூற வேண்டும். விலைவாசி எதற்காக உயர்ந்து வருகிறது? ஆனால் மக்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் 3 பிரிவினாக உள்ளது. ஒரு குறைந்த சம்பளத்தில் இருப்பவன் அவன் எங்கு வாழ வேண்டும்? அவன் வாழும் இடம் உயர்ந்தவரும்
தாய்ந்தவரும் ஒரு இடத்தில் வாய்ந்தால் உயர்ந்தவர் பிள்ளைகள் நன்கு ஆடைகளும் அலங்காரத்துடன் வாழ்கிறார்கள். வருமானம் குறைவுள்ளவன் அங்கு வாழும்போது அந்த சிறு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? பெற்றோர்களை கேட்கும். பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? கடன் படுகிறார்கள். கடன் பட்டு அது நிலைக்கு வாழும்போது அவர் கடத்திய கடன்பட்டு அவர் வாழ்க்கை நிலையை படுகொலியில் தள்ளப்படுகிறது. அதனால் பல குற்றங்களுக்கு ஆளாகிறார்கள். இந்த குற்றத்துக்கு அரசு தீர்ப்பு என்ன கூற வேண்டும். நீதிமன்றம் தீர்ப்பெல்லாம் அதெல்லாம் நம்ப இயலாது. காரணம், அனைத்தும் நீதிமன்றம், நிர்வாணம், காவல்துறை அனைத்தும் அரசு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழும் நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு நிலை என்ன? பொதுமக்களுடைய சட்டத்துக்கு அரசு தான் தீர்ப்பு கூற வேண்டும். இதை தீர்ப்பு கூறிய பின்னுதான் எலெக்ஷன் நடக்க வேண்டும். இதை எங்கு அழைக்க வேண்டும்? தொலைக்காட்சி மூலமாக அரங்கேற்ற வேண்டும். இது அரசுடைய கட்டளை. இது இறைவனுடைய தீர்ப்பு. புதிய சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். இதுதான் புதிய யுகம் வருகிறது. அவளுக்கு மீறினால் அமிர்த விஷம் என்கிறார்கள். ஒரு மனிதன் அளவு மீறி பணத்தை வைத்து கொண்டாலும் அது பல பேருக்கு துன்பத்தை தருகிறது. அதே மாதிரி மதுவும் அளவு மீறி அருந்தினாலும் அவன் உடல்நிலை மோசமாக செல்கிறது. அதுக்கு என்ன வழி? அரசு தான் தீர்ப்பு கூற வேண்டும். ஒரு மனிதன் பணம் கொடுத்தால் எத்தனை பாட்டில் வேணால் கொடுக்கலாமா? அவனுக்கு அளவோடு கொடுக்க ஏன் அரசு சண்டை கொண்டு வரவில்லை? இதுக்கு அரசுக்கு என்ன பதில் கூற வேண்டும்? இதுதான் ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம். போடு உள்ள போட்டு பாலாம்.